எங்களை பொறுத்தளவில் எமது சபை இன்று ஒரு வருடங்களை பூர்த்தி செய்து இந்த விழாவை நாங்கள் எங்களுடைய சனசம நிலையங்களுக்கான அபிவிருத்திக்கு உதவுவதற்கு முகமாக சில நிதிகளை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். ரூபாய் 5,25,000 ரூபாய் அளவிலே நாங்கள் இன்று அவர்களுக்கு காசோலை மூலமாக அவர் வங்கி இருப்பிலே போட்டிருக்கின்றோம். இதே நேரத்திலே நாங்கள் இந்த சபையை பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு இடையில் எங்களுடைய 54 வீதிகள் 18 மில்லியன் ரூபாய் அளவிலே நாங்கள் அதை வீதிகளுக்காக செலவிட்டிருக்கின்றோம். அதேபோல் 720 மின்விளக்குகள், வீதி மின்விளக்குகள் மக்களுடைய பங்களிப்போடு நாங்கள் செய்திருக்கின்றோம். சபை தொழிலாளர் மூலமாக 14 வீதிகள் மறுதாரிடல் மூலம் வேலைகள் செய்திருக்கின்றோம். விளையாட்டு காலங்களுக்காக நாங்கள் நிதி உதவியை வழங்கியிருக்கின்றோம். அடுத்து மயானங்களுக்கான அபிவிருத்தியும் நூலிய அபிவிருத்திக்கு நாங்கள் உதவி செய்திருக்கின்றோம். அந்த எங்களுடைய நிதியை கொண்டு அவருடைய அதுக்கான அபிவிருத்தியை நாங்கள் செய்திருக்கின்றோம். அடுத்து எங்களுடைய மூலக்குடியம் என்ற பகுதியான அரியாலையை பொறுத்தளவிலே நாங்கள் இன்று வரை ஒரு 40 மில்லியன் ரூபாய் செலவழித்திருக்கின்றோம் இந்த வீதிகளை புனரமைப்பதற்காக. அத்துடன் மரக்கன்றுகளை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அதே போல மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அரியாலை மீள்குடி என்ற மக்களுக்கு நாங்கள் 2,40,000 ரூபாய் அளவிலே அவர்களுக்கு இலவச உணவுகளை நாங்கள் வழங்கியிருந்தோம். அதே போல பொது கிணறுகள், துப்புரவுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். உபகரணங்களை சனநிலையங்களுக்கு ஊடாகவும் வழங்குவதற்கு நாங்கள் அடுத்த வருடத்திலே நிதியை ஒதுக்கி இருக்கின்றோம்.